ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி சண்டே என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாங்க, இது நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மசாலா வச்சு நீங்கள் வெஜ் பிரியாணியும் பண்ணலாம், நான்வெஜ் பிரியாணியும் பண்ணலாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை வச்சு நான் எப்படி பிரியாணி பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறதாங்க, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வச்சுருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் தான் வச்சு நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வச்சுருக்கேங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா நான் 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான பொருட்கள், அதாவது 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் அல்லது மினிமம் மேக்ஸிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் அதிகமான பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட அளவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க, அளவு மட்டும் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மசாலா என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி பட்டை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பட்டை எடுத்திருக்கேங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிற பட்டையை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பூண்டு, சின்னதாக இருந்தால் 7-8 பூண்டு எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதெல்லாம் தான் போட்டு நான் மசாலா ரெடி பண்ண போகிறேங்க. ஸோ இந்த மசாலாவை நீங்கள் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் பண்ணலாம். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிரியாணி, காளான் பிரியாணி, அப்புறம் தக்காளி பிரியாணி கூட பண்ணலாங்க. இந்த மசாலா எல்லாத்துக்குமே சூட் ஆகும், நான்வெஜ்க்கும் சூட் ஆகுங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி பண்ணுறது கூட இந்த மசாலா யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அளவை விட உங்களுக்கு அதிகமான பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த அளவு மட்டும் நீங்கள் ஜாஸ்தி எடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வருங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மசாலா வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பண்ணலாம். நான் அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்தையும் அரைப்போம் இல்லைங்களா, மசாலா அரைக்கிற இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எல்லா மசாலாவும் எடுத்து அதில் போட்டுட்டு இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஒரு சின்ன கப்பில் தான் அந்த தண்ணி ஊற்றி அரைக்கிறேங்க. நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த கப் அளவு தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த கப்பில் தான் நான் தண்ணி ஊற்றினேங்கிறத உங்களுக்கு திரும்ப காமிச்சிக்கிறேன். ஸோ அந்தளவு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அது சரியாக அரைப்படலைன்னா நீங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த பாருங்கள் மசாலா நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அந்த பவுலில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலாவை வச்சு நான் எப்படி பிரியாணி பண்ணங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாவே பிரியாணியோட ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் ரெடினே சொல்லிடலாம். ஏன்னா பிரியாணிக்கு அந்த மசாலா தானேங்க மெயின். இதுக்கு நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே பண்ணோம்னா பசங்களுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் கண்டிப்பாக பசங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெஜ் பிரியாணி பண்ண போகிறேங்க. அதுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளியை ஒரு எடுத்து வச்சு நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், 4-5 பீன்ஸு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட், இதெல்லாம் தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தேவைப்பட்டால் இதுக்கு பட்டாணி, காலிஃப்ளவர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெஜ் பிரியாணிக்கு. ஸோ அந்த மசாலாவை வச்சு நான் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டாணியும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற நேரத்தில் பட்டாணி இல்லை, ஸோ அதனால் நான் பட்டாணி இல்லாமல் செஞ்சுருக்கேன். பட்டாணியும் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நெய்யும் ஆட் பண்ணுறேங்க. ஸோ நெய்யும் ஆட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ எண்ணெயோடு சேர்த்து நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றுனேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பட்டை இதெல்லாம் கிராம்பெல்லாம் போட்டால் தான் பிரியாணி பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் ஒரு சின்னதாக பட்டையும் 2 கிராமும் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாண்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறதுலேயே போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு நான் வந்து சின்னதாக கொஞ்சமாக பட்டையும் ஒரு 2 கிராம்பும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் 2 ஏலக்காயும் போடுறேங்க, நல்ல வாசனையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அதையும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆனியன் தக்காளியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணுறேன். இதை நான் குக்கரில் தாங்க பண்ணேன்.
இப்போ ஆனியனையும் போட்டு 2 நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிறேன் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ ஆனியனை போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு தக்காளியும் போட்டு ஆனியனையும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நான் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணுறேங்க. நான் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கல்லுப்பையும் போட்டிங்கன்னா உப்பையும் போட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா கேரட்டு, பீன்ஸு அது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பீன்ஸையும் போடுறேன். ஸோ நீங்கள் எல்லா காயும் கூட ஒட்டுக்கா போட்டு வதக்கிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒன்றா போட்டு கூட வதக்கிக்கலாம். ஸோ இது ஒன்றா வதக்கும்போது ஒரு காயும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு காய் சீக்கிரம் வதங்கிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்கள் இஷ்டம். பாத்திரம் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா கூட வதக்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட வதக்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் என்னென்ன ஆட் பண்ணேங்கன்னு சொல்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் இஞ்சியும் போட்டு அரைச்சேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அதில் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது இஞ்சியும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நான் மறைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த மசாலாவை போட்டு அந்த இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்றேங்க. அந்த மசாலாவை அந்த காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்றேன், நல்லா ஃப்ரை பண்ணி கொதிக்க விட்றேன், நல்லா வதக்கிட்டு கொதிக்க விடுறேங்க. ஏன்னா அது பச்சை வாசனைலாம் போகணும் இல்லைங்களா, ஏன்னா அது பச்சையாக அரைச்சிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்றேன். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து இதில் போடுறேங்க. இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கிற ரைஸையே கூட போட்டு பண்ணிங்கன்னாவே நல்லா வருங்க. நான் வீட்டில் இருக்கிற ரைஸே தான் போட்டு பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான காய்கறியும் மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அளவுக்கு தேற்ற மாதிரி நீங்கள் காய்கறியும் கூட அதிகமாக வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெஜ் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த அரிசியோடு அந்த காய்கறியும் மசாலாவையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அரிசியோடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அந்த நல்லா தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பிரியாணி. நல்லா வாசனையாக கமகமான்னு இருக்குங்க பிரியாணி. அந்த மசாலா வாசனை செம்மையாக இருந்துச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். உப்பு பத்தலைங்கிறனால நான் உப்பும் கொஞ்சம் திரும்ப ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இப்போ காய் வதங்குற அளவுக்கு தான் உப்பு போட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரை சில்லி பவுடர் தான். இது உங்களுக்கு கலரும் கொடுக்கும், காரத்தையும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மிளகாத்தூளையும் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு திரும்ப கொதிக்க விட்றேன். இதையும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி திரும்ப உப்பு பத்தலின்னு உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த ட்ரை சில்லி பவுடர், வரமிளகாத்தூள் அதையும் போட்டு இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விட்றேங்க. இதெல்லாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு குக்கரை மூடிடுறேங்க. இப்போ பாருங்கள், குக்கரை நல்லா மூடிட்டேன். இது நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நான் நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் மட்டும் வெயிட் போடுங்க. சில பேர் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவாங்க, ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா இந்த வெயிட் போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டீம் வந்துட்டுருக்கு. இந்த நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நான் வெயிட் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு பண்ணனால ஒரு 2 விசில் தாங்க நான் விடுறேன். இது நான் ரொம்ப நேரம் விடலை. காயெல்லாம் வதக்கி அதை நல்லா கொதிச்ச ஆரம்பித்ததுனால 2 விசில் விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அடுப்புலேயே வச்சுருவேன். ஏன்னா அந்த சூட்டுலேயே அது நல்லா இருக்கும். ஸோ நான் ரொம்ப நேரம்லாம் 3-4 விசில்லாம் விடலை, ஏன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் போட்டேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது விசிலெல்லாம் போட்டு அடங்கி ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சுங்க வெஜ் பிரியாணி. செம்ம டேஸ்ட்டில் ஹோம்மேட் வெஜ் பிரியாணி எங்கள் வீட்டில் சுட சுட
செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். என் குட்டீஸ் எஸ்பெஷலி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஐ ஹோப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜ் பிரியாணி நாங்கள் ரசித்து சாப்பிட்டோம். அதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தாவே குட்டீஸ் அது புதுசாக இருக்கேன்னு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே புதுசாக பார்க்குற மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.